நமஸ்காரம் பண்றார். திரும்பி ராமனை பாக்குறார். கண்டேன் சீதையன்னு சொல்லிட்டார். நம்ம யாரையாவது அனுப்பிச்சிருப்போம், ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். அப்பா போயிட்டு வந்து என்ன ஆச்சுனோ நீங்க சொன்னீங்களே, போன இடத்த பத்தியே பேச மாட்டார். அங்க போன அந்த வண்டியை தவற விட்டுட்டேன். திருப்பி அந்த இடத்துல போனா மணி ஆகி போச்சு, அவர் இல்ல வெளியில போயிட்டார். அவர் எப்போ வருவாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டா. அவர் போன் நம்பர் கேட்டேன், அந்த நம்பரும் தெரியாதுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பிஎஸ் சொல்றார், லெட்டர் இருந்தா எங்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்குறேன்னார். அவர்கிட்ட கொடுத்தார். அப்புறம் போன் வந்துதான் கடைசியில சொல்லுவார். அப்புறம் போன் பண்ணி ஏற்கனவே நேத்தியா எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு சொன்னார். ஆனா வந்தவர் நம்ம அனுப்பிச்சவா திரும்பி வந்த உடனே நேத்தியா எல்லாத்தையும் முடிச்சிட்டாலான்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா இங்க வண்டி கிடைக்கல, வாகனம் கிடைக்கல, ஆட்டோ பிடிச்சோம், திருப்பி அங்க போன அவர்கள் இந்த கதை எல்லாத்துலயும் ஒரு 20 நிமிஷம் எவ்வளவு முடியுமோ நம்ம டென்ஷனா உட்காந்துக்கணும், கடைசியில முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இப்ப ஆஞ்சநேயர் விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணல. எடுத்த உடனே ஒரு 30 செகண்ட் இருக்குமா யோசனை பண்ணி பாருங்க. தெற்கு நோக்கி ஒரு நமஸ்காரத்தை பண்ண உடனே சீதை சேமமா இருக்கான்னு ராமன் புரிஞ்சுக்கிறார். அடுத்து கண்டேன் சீதைன்னு சொல்றார். அது தெளிவுபடுத்துறார். அவர் சேமமாவும் இருக்கா, நான் பார்த்தாச்சு அப்படின்ற ஒரே இதுல சொல்லி முடிச்சுட்டார். எதுக்கு இதை சொல்ல வரும், இந்த ஆஞ்சநேயருக்கு தான் இந்த தன்மை உண்டு. சுக்ரீவன் கலங்கி நிக்கிறார். உடனே நான் என்ன சொல்றேன், ஆஞ்சநேயர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டோம். ஏன்னா சுக்ரீவனுக்கு பயம், யாரை பார்த்தாலும் பயம். ராம லட்சுமணரை பார்த்தா அசகாய சூழல்கள் மாதிரி இருக்கு, ஆனா மரம் உரித்து வச்சிருக்கான். கையில இருக்கிற பானத்தை பார்த்தா அவன் அந்த பானம் 7 உலகத்தையும் தொலைச்சிடும் போல இருக்கு. யாருன்னே தெரியல, நம்மளை அழிக்கிறதுக்கு வாலி அமிச்சானா, அவருக்கு பயம். ஆனா ஆஞ்சநேயர் பாருங்க, அவருக்கு தைரியத்தை கொடுத்துட்டு போய் நிக்கிறார். அவர் முக வசீகரமே ராமனையும் லட்சுமணரையும் பேச வைக்கிறது. இது மாதிரி வசீகரிக்கக்கூடிய சக்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தான் உண்டு. அப்படியேப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் சுவாமியை யார் பூஜிக்கிறாளோ அவளுக்கு அந்த வசீகரண சக்தி வந்துடும். நமக்கு ஒரு வசீகர சக்தி இருக்குன்னா நம்ம தடைகள் தானே வளரும். இப்ப சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்குவா, ஒரு கம்பெனியோட பிரதிநிதியா இருக்கிறவா, பிஆர்ஓவா இருக்கிறவா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களா இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் இந்த வசீகரிக்கக்கூடிய தன்மை வேணும். ஏன் நமக்கும் அது இருந்தா நல்லது தானே. அது இப்ப சொல்ல போற இந்த ஆஞ்சநேயர் ஜபத்தை சனிக்கிழமை ஆரம்பிச்சு 45 நாள் பண்ணலாம். 108 உரு ஜபம் பண்ணலாம். அப்படி முடியலன்னா 28 பண்ணலாம். இது கட்டாயம் பலன் தரும். துளசி மணியால ஜபிக்கலாம். தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். இது 45 நாள் முடிச்ச பிறகு ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி ஒரு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். இது அற்புதமான பலன் கட்டாயம் கொடுக்கும். பல்வேறு பலன் தரக்கூடிய அந்த மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. இப்ப தொலைக்காட்சியில தெரியறது, எழுதிக்கங்க. ஓம் நமோ அனுமதே ருத்ராவதாராய சர்வ சத்ரு சம்ஹாரணாய சர்வ ரோக ஹராய சர்வ வசீகரணாய ராமதூதாய ஸ்வாஹா. ஆச்சரியமான அற்புதமான பலன் தரக்கூடிய ராமதூதனாகிய ஆஞ்சநேயரோட மந்திரம் கட்டாயம் நல்ல பலன் தரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஆஞ்சநேயரின் அருள் தரக்கூடிய அந்த மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய மகிமையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. ஒரு சிறிய அஞ்சிலே ஒன்றுபட்டான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனியமை அழித்து காப்பான். ஜெய்மாருதி ஜெயமாருதி ராமமாருதி ராமதூதாய ராம் 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 ராம். இப்படி அஞ்சனை மைந்தன் வாயு குமாரன் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றியடையக்கூடிய அஞ்சனை மைந்தனுடைய மகா மந்திரத்தை உச்சாரணம் செய்து வாழ்க்கையிலே சகல காரிய சித்தி ஜெயம் வெற்றி உண்டாகட்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க. பதஞ்சலி மகாமுனிவர் திருவடி போற்றி, பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருவடி போற்றி, எல்லாமல்ல பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருவடி போற்றி. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீரும். இன்மையே ராம ராம் 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 என்ற 2 எழுத்தினாலே எல்லாமல்ல ஆஞ்சநேயருடைய அருளாசி கிடைக்கட்டும். சகல காரிய சித்தி செய்ய மந்திர உச்சாரணம் செய்யுங்கள். ஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து நல்ல ஆதரவு தருமாறு அன்புடன் ஜே.கே. ஆறுமுகம். சிவகங்கை. வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன்.